இன்றைய தேவ வசனம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. சங்கீதம் அதிகாரம் 20 வசனம் 4. In English, may he give you the desire of your heart and make all your plans succeed. Psalm chapter 20 verse 4. இன்றைய பொன்மொழி: ஜெப குறைவை விட மாபெரும் ஏழ்மை இவ்வுலகில் வேறொன்றும் இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, பேரரசரின் அற்புத ஊழியத்தின் மூலம் தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக தேவாதி தேவனை ஸ்துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்நாளிலும் வேத தியானமாக சங்கீதம் 20 வசனங்கள் 1 முதல் 4 வரை பார்ப்போமானால், தேவன் மனிதனுக்கு கொடுத்த ரட்சிப்பு என்பது மனித இனத்திற்கு ஆசீர்வாதத்தின் வாசல் படியாக அது துவங்குகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களது மன விருப்பம் என்ன என்று கவனித்து அப்படியே செய்ய வல்லவராய் இருக்கிறார். யாக்கோபின் தேவனாகிய கர்த்தர் ஆபத்து நாளில் தாவீது ராஜாவின் ஜெபத்தை கேட்டு அவரே அடைக்கலமாகவும் ரட்சிப்பின் தேவனாகவும் ஆதரிக்கும் தேவனாகவும் இருந்தார். இன்று இதே போல் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ, உங்களது எண்ணங்கள், ஏக்கங்கள், கண்ணீர், கவலை யாவற்றையும் காண்கிற பரிசுத்த இயேசு கிறிஸ்து அன்போடு அழைக்கிறார். குடிப்பழக்கத்தை விட்டுவிடணும் என்று நினைக்கிறீர்கள், ஆனால் முடியவில்லை. திருமணம் நடக்கவில்லை என்று கவலைப்படுகிறீர்களா? எக்ஸாம் நன்றாக படித்தும் ஞாபக மறதியாய் இருக்கிறது. வியாதியிலிருந்து விடுதலையே இல்லையே. சோர்வு, கடன் தொல்லை, ரகசிய பாவங்கள், ஆபத்தில் சிக்கி தவிக்கிறீர்களா? பிசினஸ்ல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. படித்தும் வேலை இல்லை. குடும்பத்தில் பிரச்சனை. யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று ஏங்குகிற உங்களது இருதயத்தை பார்க்கிற கர்த்தாதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்று உங்களோடு பேசுகிறார். தேவனாகிய கர்த்தர் இன்று உங்களோடு இருக்கிறார். அன்று தாவீதுக்கு அடைக்கலமாயிருந்த தேவன் இன்று உமக்கும் உம்முடைய குடும்பத்தில் உள்ள யாவருக்கும் தேவாதி தேவன், அடைக்கலமாயிருக்கிற தேவன், உதவி செய்கிற தேவன், ஆறுதலின் தேவன், தடைகளை நீக்கி போடுகிற தேவன். வாருங்கள், நாம் ஜெபிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, உமது பிள்ளைகளின் ஏக்கங்களையும் எண்ணங்களையும் மன விருப்பத்தையும் அறிந்திருக்கிற தேவன், அவர்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன். அப்பா, இந்த நேரத்தில் யாரெல்லாம் ராஜா வியாதியில் இருக்கிறார்களோ, சோர்வில் இருக்கிறார்களோ, அப்பா, குடும்பத்தில் பிரச்சனைகள் தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, சமாதானம் இல்லை என்று தவிக்கிறார்களோ, திருமணத்தில் தடைகள், யாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தர் உமது வார்த்தையினால் ராஜா பரிபூர்ண சுகத்தையும் தடைகளையும் நீக்கி போடுவீராக. பரிசுத்த ஆவியானவரே, குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்கும் கர்த்தாவே, என் தேவன், நீர் அவர்களை சந்தியும் அவர்களுக்கு பரிபூர்ண விடுதலையை கட்டளையிடுவீராக ராஜா. பிசினஸ்ல ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து அப்பா, உமக்கென்று அவர்கள் ஸ்தோத்திர பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்தும் பிள்ளைகளாக அவர்களை நீர் மாற்றி பரிபூர்ண ரட்சிப்பின் சந்தோஷத்தினை அவர்கள் யாவரும் பெற்றுக்கொண்டு உமது சமூகத்தில் அப்பா சாட்சியாய் நிற்க ஒவ்வொருவரையும் நீர் கர்த்தாவை மாற்றுவதற்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. எங்களது ஜெபங்களை கேட்டு அதன்படியே உமது பிள்ளைகளின் மன விருப்பத்தை யாவற்றையும் செய்து முடித்த தேவனாகிய கர்த்தர் உமக்கு நன்றி செலுத்தி என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்தி உமக்கே ஸ்துதிகன மகிமை யாவற்றையும் செலுத்தி நசரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.